மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம் என்பது செய்யணும். தியானத்தின் மூலம் நிறைய பலன்கள் என்பது கிடைக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நோயற்ற வாழ்க்கை, துன்பங்களற்ற வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கும். பட் தியானம் செய்ய 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 இதுவும் தாண்டி நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு அனுபவத்திற்கு வரும். பிளஸ் அந்த நன்மைகளும் நாம பெற முடியும். எதுக்காக தியானம் செய்யணும் அப்படின்னா, நாம ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது அடாலசென்ட் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த பௌதிக உடலுடைய வளர்ச்சி என்பது, அதாவது ஹைட் என்பது இன்னும் வராது. ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹைட் வளர்வது ஸ்டாப் ஆகும். உள்ள உறுப்புகள் எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது சில நாளுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். நம்ம உடலுக்குள்ள பிரெயின் இருக்கு இல்லையா, அது ஸ்டாப் ஆகாது. குரோத்து, அதாவது growth அப்படின்னா சைஸ்ல கிடையாது. நான் சொல்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இருக்கிற பிரெயின்ல மேக்சிமம் 1% தான் நம்ம யூஸ் பண்றோம், மீறி எல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். இந்த வகையில் தியானம் செய்யும் போது நாம் ஏதாவது கண்டினியூஸா சிந்தனைகள், தாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தால் அதுக்கு சம்பந்தப்பட்ட கெமிக்கல்ஸ் என்பது உருவாக்கப்படும். அந்த கெமிக்கல்ஸ் மூலமா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்முடைய பிரெயின் என்பது வளர்ச்சி, அதாவது வளரும். இந்த வளர்ச்சி என்பது வரும்போது நம்ம உடலுக்குள்ள மொத்தம் மாற்றங்கள் என்பது வருது. when the brain grows, the complete system of the body changes. இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மை டியர் மாஸ். இந்த விஷயம் இருக்கு, ஆனா புது எண்ணங்கள் நமக்கு வரவில்லையே. எதுக்காக வரல அப்படின்னா, புது அவேர்னஸ் என்பது வரல. நம்முடைய கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகல. அதுக்காக இருக்கிறது இருக்கபடியே அப்படியே இருக்கு. எப்ப நம்ம தினமும் தியானம் செய்கிறோமோ, புதுசா இன்ட்யூஷன் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானம் என்பது எப்போ ரிஜிஸ்டர் ஆகுமோ, ஒரு நியூரல் பாத்வேஸ், புது நியூரல் பாத்வேஸ் எல்லாமே உருவாக்கப்படும். எப்போ இந்த புது நியூரல் பாத்வேஸ் என்பது உருவாக்கப்படுமோ, நம்முடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்றது வருது. நாம எப்படி செயல்கள் எல்லாமே செய்யறோமோ, செயல்முறை அப்படின்றது மாறிடும். ஒரு நேரத்துல அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாமே தியானம் செய்யும் போது அந்த ஆற்றல் மூலமா யாரோ ஒருத்தர் சொன்னாக்கா, இது அசைவம் என்பது சரியானது கிடையாது, சைவ உணவாளர்களாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் வந்துதான். தியானம் செய்யாம நம்ம சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா தியானம் செய்தால் அவங்களுக்கு இந்த அக்செப்டன்ஸ்ன்றது ஈஸியா வருது. எதுக்காக அப்படின்னா, தியானம் செய்தால் நம்ம பிரெயின்ல மாற்றங்கள் வந்து எவால்வ் ஆகுது. அந்த எவால்வ் ஆகுற நேரத்துல புது இன்ஃபர்மேஷன், சத்தியம் என்பது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி தியானம் என்பது தினமும் மணிக்கணக்காக செஞ்சால் என்ன வருது அப்படின்னா, நம்முடைய இதயத்துல அதாவது நம்முடைய இதயத்துல மாற்றம் என்பது வருது. இதயத்துல மாற்றம், அதாவது கம்பேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், மற்றவர்கள் பற்றி புரிஞ்சுக்கிறது, அதாவது அந்த சென்சிட்டிவிட்டி, இது எல்லாமே ஜாஸ்தி யாருக்கெல்லாம் இருக்குமோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தே ஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் தேர் ஹார்ட் சென்டர். சில பேருக்கு ஹார்ட் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் ஹார்ட். ஆனா சில பேர் ஹார்ட் சென்டர்ல இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்காகவே எந்த கோழி, எந்த மாடு, எந்த ஆடு, எங்க போனாலும் சரி, நான் வெட்டி சாப்பிடணும், அவ்வளவுதான். இதயம் இருக்கு, ஆனா அதுக்கு தேவையான ஆற்றல் என்பது வரல. அதை ஆப்ரேட் பண்றதுக்கான நாலேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்காக அந்த மாதிரி அந்த பிஹேவியர் என்பது இருக்கு. எப்போ தியானம் செய்யறோமோ, பிரெயின்ல எப்போ இந்த கெமிக்கல்ஸ் என்பது உருவாக்கி நியூரோபிளாஸ்டிசிட்டியின் மூலமா நிறைய சேஞ்சஸ் வருதோ, அதுல ஹார்ட் சென்டர்ல கூட சேஞ்ச் வரும்போது நேச்சுரலா ஒரு கம்பேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான சென்சிட்டிவிட்டி எல்லாமே டெவலப் ஆகும். இது டெவலப் ஆக 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 நிறைய மாற்றங்கள் என்பது மற்றவர்கள் பார்ப்பாரு. நமக்குள்ள வர மாற்றங்கள் நீ முதல்ல இருக்கிற மாதிரி இல்லை. ஆமா ஐயா, இல்லை. என்ன பண்ண நீ அப்படின்னு, நாங்க தியானம் பண்றோம்.
தியானம் பண்ண இதெல்லாம் வந்துருமா? ஆமா வந்துடும். அப்ப நான் என்ன கூப்பிட்டு போறீங்களா? அப்படி வருது மாஸ்டர்ஸ். இங்க என்ன நடக்குது? என்ன கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கீங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் என்பது சாதாரணமா வராது எல்லாருக்குமே. தியானம் ஜாஸ்தி பண்ண 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 அந்த ஆற்றல் ஜாஸ்தி ஆக 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 நம்முடைய ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகி ஆறால இருக்கிற டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே கிளியர் ஆகி பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது யாராச்சும் நம்ம முன்னாடி வந்தால் நமக்குள்ள இருக்கும் அந்த ஆற்றல் மூலமா தே வில் கெட் இன்ஸ்பயர்ட். ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிற ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மைண்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனல் அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்கும்போது எங்க இல்லாத ஒரு ஹாப்பினஸ், எங்க இல்லாத ஒரு எனர்ஜி வருது. அந்த கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்திலேயே நம்முடைய இயல்பு நமக்கு வந்துடும். அதான் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனா ஆன்மீக பாதையில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஒரு சத்தியத்தை அவங்க சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய ஆறால இருக்கிற அந்த எனர்ஜி மற்றவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் போகாது, அவ்வளவு சீக்கிரமா போகாது. அவங்க கேட்குறவங்க ஓகே இது நல்லது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் சில நாளுக்கு அப்புறம் அவங்க தியானம் செய்யவில்லை என்றால் திரும்பி அவங்க மாயையில விழுந்து அது போயிடும். இது எல்லாமே சயின்ஸ் மை டியர் மாஸ்டர்ஸ். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் நம்முடைய எண்ணங்கள் எந்த விதமான வழியில் பயணம் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஸ்ட்ராங்கஸ்ட் தாட் எது இருக்கோ, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ நம்முடைய வாழ்க்கை அதே டைரக்ஷன்ல அதே பாதையில போகும். அதுக்காக நம்ம நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பாசிட்டிவ் டைரக்ஷன்லயே போகும். அது இல்லாம நிறைய விஷபூரித்தமான எண்ணங்களுடன் அதாவது டாக்ஸிக் தாட்ஸோட இருந்தால் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரியே இருக்கும். யாரெல்லாம் நம்ம கூட வருவாங்களோ அந்த எண்ணங்களே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ முதல்ல நாம ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே கல்டிவேட் ஆக்கி நல்ல ஒரு தியானியாக இருந்தால் முதல்ல நமக்கு நாம லாபம், அதாவது நமக்கு நாம உதவி செய்ய முடியும். அதற்கப்புறம் நம்ம ஊருக்கு நம்ம குடும்பத்திற்கு then you will become a citizen of this nation. இந்த உலக நன்மைக்காக யாரு உதவி செய்கிறார்களோ அவங்க தான் உண்மையான குடிமகன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். ஒரு பொறுப்பு யாரு ஃபீல் ஆக்கி அந்த பொறுப்புக்காக யார் வாழ்க்கை வாழ்வார்களோ அவங்க தான் சிட்டிசன். இல்லைன்னா அவர் சிட்டிசனே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்? எதுக்காக அப்படின்னா அந்த பொறுப்பு அவங்க சொல்ற அந்த வார்த்தையின் பின்னாடி எவ்வளவு பெரிய காரணம் என்பது இருக்கு அப்படின்ற விஷயம் உணர்ந்தால் மட்டுமே அதை கடைபிடிப்பாங்க. இல்லாட்டி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு குருமார்கள் என்பவர் ஒரு விஷயம் சொல்லும் போது அது எல்லாமே கடைபிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த விஷயத்தின் பின்னாடி எத்தனையோ வரலாறு என்பது இருக்கும். அவங்க சொல்றது பண்ணா போதும், நம்முடைய வாழ்க்கை அற்புதமான பாதையில் இருக்கும். இல்லைன்னா we are the losers. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா the only way is தியானம். தியானம் மட்டும் செய்தால் உள்மாற்றங்கள் என்பது வருது. புது புது டைரக்ஷன்ல உள்மாற்றங்கள் என்பது வரணும் அப்படின்னா ஞானம் என்பது இருக்கணும். புத்தகத்தை வாசித்தால் புது விஷயங்கள் தெரியும். புது விஷயத்தை தெரிந்தால் அந்த பயணத்தில் நம்முடைய இன்ட்யூஷன் பிளேன்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ் தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் என்பது மிக முக்கியமாக செய்யும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.